இது வெற்றியின் நேரம். வார்த்தை திரும்பவும் யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையான உள்ளே நம்முடைய நல்ல தேவனுடைய உள்ளத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். 400 ஆண்டுகளுக்கும் அதிகமாக கட்டப்பட்டிருந்த மக்களை விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை அவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அவர் மாறாதவர். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை குறித்தவருடைய திட்டம் அதுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் எதிலும் கட்டப்பட்டிருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நம்முடைய தேவன் சுயாதீனத்தின் தேவன். அவர் சுயாதீனராக இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய மக்கள் சுயாதீனராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி ஒரு நல்ல வாழ்வை அவர் மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை என்ற உள்ளத்துக்குள்ள வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு நல்ல ஜீவியம் என்று நம்புங்கள். ஆகவே தான் தொடர்ந்து நாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனிதன் அருமையான உள்ளே தாயின் வயிற்றிலே ஞான அறிவில்லாதவனாய் பிறந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை விட்டு அருமையா தூரம் போய் பிறக்கிறான். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் கூட தேவனை விட்டு பிரிந்து தான் பிறக்கிறது. ஆதாமனுடைய பாவத்தின் நிமித்தமாக மனிதன் ஞான அறிவில்லாதவனாய் பிறந்திருக்கிறான். ஆகவே ஞான அறிவு அல்லது சத்தியம் என்பது சொடக்கு போடுறதுக்குள்ள மனுஷனுக்குள்ள வந்துடுறதில்லை. அதனால தான் திருப்பி திருப்பி கர்த்தருடைய ஆவியானவர் இதை என்ன செய்கிறார், இருத்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலக பிராமண காரியங்கள் கூட ஒரு நேரம் சொன்னால் புரிஞ்சுக்கிடுது மனுஷனுக்கு. ஆனால் தேவனை பற்றி காரியங்கள் அருமையானவர்களே 10 நேரம் உள்ள இருத்த வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் தேவனை விட்டு இந்த ஆத்துமா தூரமாய் பிரிந்து தாயின் வீட்டில் அருமையானவர்களே மனிதன் பிறந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவைதான் வசனங்களை திருப்பி திருப்பி கேட்க ஆசைப்பட வேண்டும். இது கேட்கறது இல்லை, உள்ள இது இருத்துறது. உள்ளே இருத்தும் பொழுது வெளியே வாழ்வாக என்ன செய்யும், மலரும். பாலும் தேனும் நல்ல வாழ்க்கையும் உன்னுடைய பங்காக மாறும். இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற வழி. இது ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஓன்னு ஜெபிச்சுட்டாக்கிற உடனே காரியம் ஆகிறது இல்லை. ஷார்ட்கட்லாம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளும். மனிதன் மாறும் பொழுது அவனுடைய எதிர்காலம் என்ன செய்யும், மாறும். வேற குறுக்கு வழியே கிடையாது. ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு. தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நாளைக்கு நல்ல எதிர்காலம் அவனுக்கு காத்திருக்கிறது. வேற ஒரு சாய்ஸ் கிடையாது. இதுதான் தேவன் வைத்த பிரமாணம். எல்லாரும் இதில் தான் வரணும். ஆகவே தான் வார்த்தையை விரும்ப வேண்டும், வார்த்தைக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும், வார்த்தைக்கு காதையும் மனதையும் அருமையாக திறந்து விட வேண்டும், வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளே இது இருத்தும் பொழுது வெளியே வாழ்வாக நினைச்சிருது முடிகிறது. யாரும் உடைய எதிர்காலத்தை நினைச்ச முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. அவர் தன் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். உடைய எதிர்காலம் 100க்கு 100 கர்த்தருடைய கருத்தில் இல்லை. நான் பல ஆண்டுகளாக கர்த்தர் என்னமோ ஒரு குரங்காட்டி மாதிரி அங்கே உட்காந்து இந்த குரங்கு ஆட்டுறான் பாருங்க, ஒரு கைத்தை வச்சு, அதே மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நான் பல ஆண்டுகளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அருமையான கர்த்தர் மன தெளிவை இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய எதிர்காலம் முழுவதும் கர்த்தருடைய கருத்தில் இல்லை. எதிர்காலம் அதிகபட்சமாக என்ன செய்திருக்கிறது, சார்ந்திருக்கிறது. இதை ஒரு நாள் நான் கற்றுக்கொண்டேன். ஆகவே கர்த்தர் மேல் இருக்க தாக்கம் எல்லாம் குறைவுறதெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவரே என்னை மாற்றும். நான் மாறும் பொழுது என் எதிர்காலம் மாறுமா, நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? அப்படின்னா நான் மாறுவதற்கு தீர்மானம் பண்ணுகிறேன் என்று ஒரு நாள் என்னை அர்ப்பணித்தேன். ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவே உள்ளே வாரும் என்று அழைத்தேன். அது முதல் அனுபவம். அதுக்கப்புறம் ஆண்டவரே வார்த்தைக்கு முன்பாக மாறும்படி நான் என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார். கடவுளுக்கு மாற்றம் தேவையில்லை. தேவன மக்களே, இந்த கிறிஸ்தவ உலகம் பூராவும்
எல்லா முளையிரவு விழிப்பு ஜெபங்களும், எல்லா கண்ணீர் ஜெபங்களும், உபாச ஜெபங்களும் என்னன்னு கேட்டா, கடவுள் இன்னும் மாறல, அவர் மாற வேண்டும் என்று நாங்கள் இந்த பிரயாசப்படுறோம். மாறவே மாட்டார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். மாற்றம் அவருக்கு தேவையில்லை, மாற்றம் உனக்கும் எனக்கும் தேவை. இந்த இடம் வரும்போது, கர்த்தாவே, இந்த அற்ப மனுஷன் தான் மாறணுமே ஒழிய பெரிய தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, மாற மாட்டார். இந்த கண்டுபிடிப்பு இது பெரிய நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். அருமையான தாழ்மை என்பது பாருங்க, கிழிஞ்ச வேட்டியும் பீத்த செருப்பையும் மாட்டிட்டு தெரியுறதில்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக, கர்த்தாவை சொல்லும் அடியே நினைச்சேன், கேட்கிறேன், நான் ஆண்டவருக்கு அடிமை சொல்லும் கருமையானவர்களே, வார்த்தைக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது வாழ்வு பலனாக அமைகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இங்கே கர்த்தர் சொல்லும் பொழுது கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல ஜீவியம். எல்லாரும் சொல்ல, கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல ஜீவியம். ஒரு நேரம் அல்ல, போகும்போதும் வரும்போதும் வாயில் இது இருக்கட்டும். அவ்விதமாக அருமையான நான் என்னுடைய வாயை ஒரு நாளில் திருப்ப ஆரம்பித்தேன். இவையில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம், என்னுடைய பாதையில் நெய்யா என்ன செய்யறது, பொழிகிறது. எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதை பிக்கப் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கு அதனுடைய ரிசல்ட்டை நான் என்ன செய்யிட்டு இருக்கேன், பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் 100 மடங்கு நான் அதை பார்க்க போகிறேன். இன்னும் 100 மடங்கு அதை பார்க்க போகிறேன். பாருங்கள், ராத்திரி போலா போகும்போது வரும்போதும் இந்த பாதையில் நெய்யாய் பொழிகிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, என் பாதை நாளைக்கு நெய்யா என்ன செய்ய போகிறது, பொழிய போகிறது. அருமையான நெய் பொழிகிற ஒரு வாய் பாருங்க, கண்டதையும் பேசுறதுக்கு அது வெக்கப்படுகிறது. பாருங்கள், கண்ட குப்பையும் நமக்கு தேவையில்லை. தேவன மக்களை, ஊரில் 1000 நடக்கட்டும், நமக்கு என்ன ஊருக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவை என்னுடைய எதிர்காலம், சந்ததியினுடைய எதிர்காலம். ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, மனுஷனை நிற்கதியாக கர்த்தர் விட்டுட்டு பாருங்க, அங்கலாய்க்கு இருக்க விடல. ஓன்ட்ட கொடுத்துருக்கேன். வாய் மனது எல்லாம் வார்த்தையினால் நிறையும் பொழுது நாளைக்கு 4 பேர் பார்த்து பொறாமப்படுறாம உன்னுடைய எதிர்காலம் கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். மாற்றமே இல்லை. அருமையான இது பெரிய கண்டுபிடிப்பு என்று வாழ்க்கையிலே. எதிர்காலத்தை கர்த்தர் ஏன்ட்டு தான் விட்டுருக்கிறாரு. இந்த காலையில் கர்த்தருடைய ஆவியான்னு சொல்ற, உன்னுடைய எதிர்காலத்தை ஓன்ட்ட தான் கர்த்தர் விட்டுருக்கிறாரு. 5 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருக்க போறங்கிறது இன்றைக்கு நீ எப்படி தீர்மானிக்கிறாயோ அதை பொறுத்து இருக்கிறது. அதை சும்மா இருக்க முடியாது. கிறிஸ்தவ ஜீவியத்துல சும்மா தான் இருந்தேன், சும்மாலாம் இருக்க முடியாது. அருமையான மக்களே, வாய் மனது எல்லாம் நல்ல எதிர்காலத்துக்கு நேராக செட் பண்ணப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. நான் மாற மாட்டேன். அருமையான இந்த நிலையிலே ஒவ்வொருவரும் தனி தீர்மானம் எடுக்கும் பொழுது, அருமையான நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது பாலும் தேனும் ஓடும் நல்ல விசாலமான தேசம். மறுபடியும் சொல்லு, இந்த கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஜீவியம். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். தேவன் இதை செய்திருக்க காரணத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்களுக்கு பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோன் கையின்று உங்களை மீட்டு கொண்டார். பாருங்கள், ஒரே காரணம். இஸ்ரவேல் ரொம்ப கட்டிக்காரங்க. இவங்க தயவு கடவுளுக்கு வேணும். யாரோட தயவும் கடவுளுக்கு வேண்டியதில்லை. கவனிங்கள் அருமையான தேவனுடைய மக்களே, அன்பு நிமித்தமே எல்லாத்தையும் செய்கிறான். அவைதான் இந்த அறிவு தாழ்மையுள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யும், மாற்றும். நீ பெரிய ஜெபவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஜெபங்களை குறித்து நீங்கள் மேனவு பாராட்ட மாட்டீர்கள். இந்த அன்பின் தேவனை குறித்து என்ன செய்வீர்கள், மேனவு பாராட்டுவீர்கள். அவர் இல்லைன்னா ஜெபமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் இல்லைன்னா பதிலும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாம் அவர் தான். அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம், அவர் தான் எல்லாம். ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே என்ன செய்ய கடவன், மேன்மை பாராட்ட கடவன். ஆகவே அவருடைய அன்பு அதனாலே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார். இன்றைக்கு நம்மை பிசாசின் கரத்திலிருந்து நரக குழிக்குள்ள இருந்து அவருடைய அன்பினாலே மீட்டெடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். எபேசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே என்ன செய்தீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எல்லாரும் சொல்லுவோம், நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்னை ரட்சித்திருக்கிறார்.
கவனிங்க, சாத்தானுடைய கரத்திலிருந்து நரக குழிக்குள்ள இருந்து மிகுந்த அன்பினாலே அருமையானே கர்த்தர் நம்மை ரட்சித்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் காலமே எழும்பும் போதும் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய ரட்சிப்பின் நாளை நீங்கள் நினைக்கணும். அதுக்காக கர்த்தருக்காக நிச்சய வேண்டும், நன்றி தெரிவிக்க வேணும். இங்கே தான் ஆரம்பிக்கணும். ரட்சிப்பின் நாளை போல ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் ஒன்றும் கிடையாது. பிசாசின் மக்களாக இருந்தோம், நரக குழிக்குள்ளே இருந்து கர்த்தர் அன்பின் கயிற்றினாலே கட்டி என்ன செய்யிருக்கிறாரு, தூக்கி இருக்கிறாரு. அதனால தான் அந்த ஜெபம், அதனால தான் இந்த கோயில், அதனால தான் மற்ற எல்லா காரியங்களும். கவனிங்க, அன்பு நம்மை சந்தித்து பிசாசின் கருத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினது. இந்த நல்ல வாழ்வுக்கு ஆரம்பம் அந்த ரட்சிப்பின் நாள். ஒவ்வொரு நாளும் அருமையான நீங்கள் கர்த்தரை துதித்து அவ்விதமாய் நாளை ஆரம்பிப்பீர்களானால் அந்த நாள் நல்ல நாளாக என்ன செய்யும், இருக்கும். ஒரு நாள் உங்களுடைய நாளை பிரச்சனையை கர்த்தரத்தில் கொண்டு வந்து அவ்விதமாக ஆரம்பிக்காதிருங்கள். அது நல்ல எதிர்காலத்தை தராது. பிரச்சனை பிசாசினால் வந்திருக்கிறது, திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, பிசாசுடைய சரக்கு இதை கொண்டு போய் ஆண்டவருக்கு சமூகத்தில் போய் குப்பையை கொண்டு முதலாவது சாக்கடையை கொட்டுற மாதிரி விடிஞ்ச உடனே முதலாவது கொட்டக்கூடாது. தேவன் அவருடைய அன்பு, அவருடைய தயாளம், அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய தாராளம், ஏராளம், மன்னிப்பு, இவளையெல்லாம் துதிப்பதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. இதை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்தா கர்த்தருடைய பிரியம் அவன் மேலே விழும். போன வாரத்திலேன்னு சொன்னேன், எல்லா ஜெபங்களும் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபம்ன்றது நல்லது, ஆனால் நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்யணும், இருக்கணும். 1 மணி நேரம் சொன்னாலும் அலப்பக்கூடாது, வீண் வார்த்தை பேசக்கூடாது. கர்த்தருடைய உள்ளத்தை ஈர்க்கிறமா இருக்கணும். ஆசீர்வாதத்தை அருமையான கவர்ந்து இழுக்கிற மாதிரி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்போ வரும் கேட்டா, கர்த்தர் அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம், இதெல்லாம் நினைச்சு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை பாராட்டுகிறதன் மூலமாக தான் இவைகள் உங்களுக்கு என்ன செய்யும், இது அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அருமையானே அதுக்கு தீர்வு கர்த்தருடைய சமூகத்தில் பிரச்சனையை கொட்டுறதில்லை. அதை குப்பை மாதிரி காலுக்களை போட்டு நீங்கள் மிதிக்கிறது தான் அதுக்கு சரியான தீர்வு என்பது திட்டமாக நீங்கள் செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த அன்பு தகப்பனுடைய அன்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 63:9. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை என்ன செய்தார், சுமந்து கொண்டு வந்தார். அந்த நாட்களிலே தகப்பன்மார் கடினமான பாதைகளிலே பிள்ளைகளை தோள் மேலே என்ன செய்தாங்க, சுமந்தாங்க. சுமக்கிறது தகப்பன் தான் சுமப்பான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இங்கே கர்த்தர் நம்முடைய தகப்பன் என்று ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, உலகத்தில் சவால்கள் இல்லாமல் இல்லை, ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டேன்னா என்னை ஏமாற்றி கொண்டேன்னு அர்த்தம். மக்களுக்கு தேவனுடைய மக்கள் கூட பலவிதமான சவால்கள் அருமையான மத்தியிலே அவங்க கலங்கி போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த சவால்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் எல்லாம் பிசாசிலிருந்து வருகிறது என்பதை திட்டமாக என்ன செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவனிடத்திலிருந்து எந்த தீமையும் நம்மளை கலங்கடிக்கிற மாதிரி, நம்ம குழப்புற மாதிரி, அதைரியப்படுத்துகிற மாதிரி நம்முடைய தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு அணு தீமை கூட நமக்கு நிச்சயாது வராது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் அன்பின் தகப்பன், தோளில் சுமக்கிறவர். பாதை கடினமாக இருக்கிறது, கல் அவர் காலை குத்துது, ஆனால் பையன் வசதியாக அவர் தோள் மேலே நினைச்சிருக்கான், உட்கார்ந்துருக்கான். இதுதான் படம், இதுதான் தேவன் உங்களை நடத்துகிற விதம். கடினமான பாதையில் விட்டு கல் குத்துறதை பார்த்து ரத்தம் விழுகிறத பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, பிசாச்சு கிடையாது அவர். அருமையான தேவன் மக்களாகவே இப்படிப்பட்ட படத்தை மனதில் வைத்திருப்பீர்களானால் பெரிய தீமை அது உங்களுக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். கர்த்தர் கொண்டு வரல, ஆனால் மனிதன் அருமையானவர்களே பாருங்கள், ஆவி மனது சரீரமாக இருக்கிறான். ஆவியை கர்த்தர் ரட்சித்துட்டாரு, பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, உள்ள தேவகுமாரனாய் மாற்றிட்டாரு, பரலோகத்துக்கு போகிற சீட்டை கொடுத்துட்டாரு. இன்றைக்கு இந்த சரீரம் செத்து போச்சுன்னு சொன்னால் ஆவி ஸ்ட்ரைட்டாக பரலோகத்துக்கு செய்கிறோம், போயிடும், நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த மனது இன்னும் மறுரூபமாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எதினாலே? தேவனுடைய வார்த்தையினாலே. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர் அப்பா, அன்பின் அப்பா என்ற ஒரு வெளிச்சம் அந்த மனதை பாதிக்கும் பொழுது அது உனக்கு நல்ல எதிர்காலத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். அவர் கடுசானவர், கடினமானவர், அவர்கிட்ட பதில் வாங்கவே முடியாது. அந்த அக்கா 71 நாள் உபவாசம் இருந்தா, இந்த ஊழியக்காரர் காலத்துக்கு முன்னால் செத்து போனார், இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உடைய எதிர்காலம் என்ன செய்யும், பாழாய் போய்விடும்.
மிக கவனம். மனதை காக்க வேண்டும், வாயை காக்கணும். கிறிஸ்தவ ஜீவன் என்பது ஒரு கட்டுப்பாடான ஒரு ஜீவியம். டிசிப்ளின் என்ற பதத்தில் தான் டிசைபிள் என்ற பதம் வந்திருக்கு, சீஷர் என்ற பதம் வந்திருக்குது. சீஷருங்கிறவங்க சும்மா முழங்கால் போட்டு ஒவ்வொரு கூப்பாடு போடுறவங்க இல்லை. கட்டுப்பாடு, மனது வாய் எல்லாம் கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும். எல்லாம் அப்பா அவருடைய அன்பினாலே நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், நிரம்ப வேண்டும். ஊர்பட்ட பிரச்சனைலாம் வெளியே தள்ளு, அதுக்கு இங்கே இடம் இல்லை. என் எதிர்காலம் கெட்டு போகும். உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் இல்லை, நல்லவர்கள் கூட என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் அதெல்லாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா என்னுடைய விசுவாசம் என்ன செய்யறோம், கெட்டு போயிடும். என் மனதை நான் நிறைக்க வேண்டியது அகிலலோகத்தை உருவாக்கின நபர் நம்பர் 1, அகிலலோகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற ஓனர், அகிலலோகத்திலும் பெரிய பணக்காரன், அகிலலோகத்திலும் பெரிய ஞானி, அகிலலோகத்திலும் மகா பெரியவர் அவர் எங்க அப்பா. அவர் என் மேலே என்ன செய்கிறார், அன்பாயிருக்கிறார். இதை உள்ள வைப்பீர்களானால் இது உங்களுக்கு அருமையான நல்ல கேடகமாய், அடைக்கலமாய், ஆபத்துக்கு தப்பி வைக்கிற ஒரு பாதுகாவல் அரணாய் கண்டிப்பா என்ன செய்யும், இருக்கும். ஒண்ணுமே வராது நான் நினைக்கிறேன், ஒண்ணுமே வராதுன்னு நினைச்சுக்கிறது இல்லை. அருமையான பிசாசு இந்த உலகத்தில் இருக்கான், பல்வேறு தீமைகள் இருக்கிறது. இவளை எதிர்த்து அடிப்பதற்கு ஒரு திராணி நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும், வேண்டும். ஒன்றும் வராதுன்னு நினைச்சுக்கிறது இல்லை. பரலோகத்தில் போனால் ஒன்றும் வராதுன்னு நினைச்சலாம், நினைக்கலாம். ஆனால் பூலோகத்தில் அருமையான உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஏன் கர்த்தர் உபத்திரவத்தை அனுப்புறது இல்லை, பிசாசு இருக்கிறான், அதுக்கு தான் இருக்கிறாமே. ஆகவே இதன் மத்தியில் அருமையான அன்பின் அப்பா அவர் இன்னும் என் மேலே அன்பாகத்தான் செய்கிறார், இருக்கிறார். 1000 நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பு ஒருபோது என்ன செய்ய போறதில்லை, மாற போறதில்லை. இது உங்களுடைய பாதுகாவல் அரணாய் இருக்கட்டும். பாருங்கள், இந்த தேவன் நன்மை மாத்திரம், இந்த அப்பா நன்மை மாத்திரம் அவர் செய்கிறவர் என்று இந்த பகுதியிலே பார்க்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம். போன வார்த்தை சொன்னது மறுபடியும் சொல்றேன், அதுக்குள்ள ஒரு சொட்டு விஷயத்தை கர்த்தர் வச்சிருந்தாருன்னு போடல. அதுக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்கும், அது நமக்கு தெரியாது. கர்த்தருடைய வருகையில் தான் போய் என்ன செய்யணும், கேட்கணும். தத்துவம் எல்லாம் பேசாத, உபதேசங்கள்லாம் பேசாத. உனக்கு தேவை உபதேசம் கிடையாது, அன்பின் அப்பாவை பற்றி அறிவு. அன்பின் அப்பாவை பற்றி அறிவு. ஒருத்தர் ரெண்டாவது கேட்டாரு, உங்க சபையில் மூல உபதேசம் என்னன்னு கேட்டாரு. மூல உபதேசமாவது முடுக்கு உபதேசமாவது உபதேசம். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அதை காமிங்க. சகலத்தை உருவாக்கின தேவன் எங்க அப்பா, அவர் என் மேல் அன்பா இருக்கிறான்னு ஒரு சின்ன பிள்ளை கண்டுபிடிச்சிட்டுனா இதை போல பெரிய கண்டுபிடிப்பு வேற எதுவுமே கிடையாது. இது வாழ வைக்கும். சாத்தான் இதுக்கு பயப்படுறான். அன்பும் தேவனும் ஒன்று. சாத்தான் தேவனுக்கு என்ன செய்யறான், பயப்படுகிறான். பாருங்க அருமையான பிள்ளை. ஆகவே கானானை பற்றி 2 வசனங்கள் வாசிப்போம். வாசியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. கவனிங்க, கர்த்தர் ஒருத்தர் தான். அவர் என்ன செய்தாராம் பாருங்க, இஸ்ரவேல பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி, அவனுக்கு முடியல, இவர் கையை பிடிச்சு என்ன செய்யறாரு, தூக்கி விடுறாரு. வா மேல, இன்னும் எதிர்காலம் உனக்கு என்ன செய்யறது இருக்கிறது. இருக்க இடத்துல நிற்காத, கீழே பார்க்காத, நான் மேல நிற்கிறேன், கை கொடுக்கிறேன், மேலே ஏறி என்ன செய், வா. 2012 காட்டில் 2013 உயரம், 2013 காட்டில் 2014 உயரம். மேலே ஏறி வா, உன் தேவன் மேலே இருக்கிறார். அங்கிருந்து கரம் கொடுத்தோன்னே தூக்குகிறார். கீழே இருந்துட்டு அவிசுவாசமான காரியங்களை பேசிட்டு இருக்காது. யார் யாரெல்லாம் கீழே விழுந்தாங்கன்னு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காத, இது வாழ்க்கை கெடுத்துப்படும். மேலே நிற்கிற தேவனை பார், கரம் பிடித்து தூக்கி விடுறாரு பாருங்க. மேலே ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார்னு போட்டிருக்கு பாருங்க. இவன் சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வாய்க்குள்ள வச்சு அமுக்கிறாரு. இவர் தான் நம்முடைய தேவன். எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்க கொஞ்சம் ஏழைகள் இருக்காங்க. காலமத்தில் அந்த பிள்ளைகளை கூட்டி வச்சு அங்கே நாய் பூனை இதெல்லாம் காமிச்சு அந்த தாய்மார் வாய்க்குள்ள அந்த சோத்தை அமுக்கிறத நான் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருப்பேன். இங்கே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு இஷ்டம் இல்லைனாலும் நல்லதை என்ன செய்கிறாராம் வச்சு வாய்க்குள்ள அமுக்கிறாருன்னு போட்டிருக்கு. அதனால தான் இவர் என்ன தந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. உன்னுடைய மனதும் உன்னுடைய வாயும் தான் உனக்கு எடுத்து பிடிச்சி. கவனிங்கள், கர்த்தரை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதை நல்லா முழங்கால் போட்டு ஒரு 50 நேரம் வாசியா வாசித்து ஆண்டவரே உங்களுக்கு தோத்துறோம், இந்த வசனத்தின்படி என்ன செய்யுங்க, நடத்துங்க. இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, என் வாழ்க்கையில் என்ன செய்யட்டும், நிறைவேற வெட்டும். ஆமீன். அவ்வளவுதான். பெரிய வேற நீண்ட ஜபங்கள்லாம் தேவையில்லை. வசனங்கள் தேவன் இன்னார்ந்து நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிற கண்ணாடியா இருக்கிறது. அதுதான் கர்த்தர், வேற மாதிரி கிடையாது. எல்லாரையும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். 2வது வாய்க்குள்ள நன்மை என்ன செய்கிறவர், அமுக்குகிறவர். புசிக்க கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது
கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. உண்ணும்படி செய்தார். எல்லாரும் சொல்ல, உண்ணும்படி செய்தார். அப்படியே ஒரு கவலையை பாருங்க, ஒரு கன்சர்ன். எப்படியாவது அவன் கண்மலை தேனை சாப்பிடணும், நல்லா இருக்கணும் அவன்ங்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரு தாய் மாதிரி அருமையானே கர்த்தர் அமுக்கிறார் பாருங்க. உண்ணும்படி செய்தார் எழுதப்பட்டிருக்கிறது. கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான ரசத்தையும் இஸ்ரவேலன் சாப்பிட்டான். கவனிங்க, இப்போ இவன் வேலை சாப்பிட வேண்டிய வேலை தான், சம்பாதிக்க வேண்டிய வேலை இல்லை. கண்மலைத்தானே இவன் சம்பாதிக்க முடியாது, அவர் நினைச்சிருக்காரு, சம்பாதிச்சு வச்சிருக்காரு. கத்த சொல்றார், சாப்பிடு. வாய் விரிவாய் தர நான் அதை நன்மையினால் என்ன செய்வேன், நிரப்புவேன். வாய் வார்த்தையினால விரிவாய் தர, வாய் தேவனுடைய அன்பினாலே விரிவாய் நினைச்சிட்டு திறந்திருக்கட்டும். கண்ட கக்குப்பையும் பேசாத கிறிஸ்தவ ஜீவியம், கட்டுப்பாடான ஒரு ஜீவியம். அருமையான தேவன மக்களே, ஆகவே நல்ல எதிர்காலம் வேணும்னா வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, தேவன் அப்பா, அவருடைய அன்பு, அவரை பற்றி நினைக்கிறது, அவரை பற்றி பேசுறது. ஆண்டவரே உமக்கு நன்றி. கண்மலை தேனுக்காக உமக்கு நன்றி. கற்பாரிலிருந்து வடிகிற எண்ணெய்க்காக உமக்கு நன்றி. பாசான்ல மேய்ற ஆடுகளுடைய கொழுப்புக்காக உமக்கு நன்றி. நல்ல ரத்தம் போன்ற திராட்சை ரசத்துக்காக உமக்கு நன்றி. கொழுப்பான கோதுமைக்காக உமக்கு நன்றி. கவனிங்கள் அருமையானவர்களே, இதுதான் ஜெபம். நீண்ட ஜெபங்களை நம்பி அருமையான மோசம் போய்விடாதிருங்கள். அருமையானவர்களே, நல்ல கருத்தாய் ஜெபிக்கணும். இங்க கர்த்தருக்கு சொல்லும்போது பாருங்க, கண்மலையில் உள்ள தேன், நிறைய தேன் இருக்கு. மண்ணில் சிலக்கு தேனி கூடு கட்டுது, சிலது மரத்தில் கட்டுது, எங்கெங்கெல்லாமோ தேனீக்கள் கூடு கட்டுகிறது. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இருக்கிறதுல பெஸ்ட் வந்து கண்மலை தேன், இருக்கிறதுல பெஸ்ட் வந்து கண்மலை தேன். அது கர்த்தருக்கு நல்லா தெரியும். எங்கேயோ தூர போடுற மண்ணு ஓட்டிக்கிட்டு இருக்க தேனு, அதைத்தான் நான் கொடுப்பேன், நீ தோத்திரம் சொல்லிட்டு வாங்கிட்டு போப்பா, மண்ணையும் சேர்த்து சாப்பிடு, அப்படி கற்று சொல்லலை. கண்மலை தேன் சூஸ் பண்றாரு பாருங்க. காட் இஸ் வெரி சூசி. அவருடைய பிள்ளைகளுக்காக எது பெஸ்ட்ன்னு பார்த்து நினைச்சாரு, அதை தெரிந்தெடுக்கிறான்னு வேதம் சொல்கிறது. இப்போ நீ இதை புரிந்து கொள்ளணும், அதான் கத்தட்ட பேசணும். தேங்க்யூ லார்ட் ஃபார் த பெஸ்ட். ஆண்டவரே, இருக்கிறதுல பெஸ்ட்டுக்காக உமக்கு நன்றி. இருக்கிறதுல நடுத்தரமானதையும் கீழ்த்தரமானதையும் எனக்கு தரமாட்டீர். நீர் எனக்கு பெஸ்ட்டை கொடுக்கிற தேவன். என்றாலும் உன் மடியிலிருந்து பெஸ்டாய் உடைய குமாரனையே கல்வாரி செல்விலே ரத்த சிந்தும்படி எனக்காக கொடுத்தவர். கண்மலை தேனை கொடுப்பது எவ்வளவு அற்பமான ஒரு காரியம். என் மனதை மாற்றும் ஆண்டவரே. இந்த மனது தேவ அன்பினாலே, தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கட்டும். கவனிங்கள், ஊர்ல நடக்கிற அனுபவங்கள்லாம் பார்த்துட்டு மனசுல உள்ள வையாத, அடிக்கடி ஜெபி, கத்தாவின் ரத்தம் தலையில விழட்டும். அந்த குடும்பத்துல இந்த குடும்பத்துல இவைகள் உடைய மாதிரி கிடையாது. இங்க இருக்கு உபாகமம். இதுதான் மனதில் வைக்க வேண்டிய படம். கண்மலை தேனை சொல்றாரு பாருங்க, இருக்கிறதுல பெஸ்ட். அது மாத்திரமல்ல, கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய், ஒலிவ எண்ணெய் பற்றி பேசுறாரு. இஸ்ரவேல் தேசத்தில் அருமையான ஒலிவ மரங்கள் பாருங்கள், மண்ணிலையும் வளரும் பாருங்கள். ஒயாசிஸ் சொல்றாங்க, அதுக்கு பக்கத்திலையும் வளரும், மலைகளிலேயும் வளரும். விஞ்ஞானிகள் சொல்றாங்க பாருங்க, மலைகளிலே வளருகிற ஒலிவ மரங்களுடைய அந்த கொட்டை அது வந்து எண்ணெய் பற்று பசை நிறைந்ததா இருக்குமா பாருங்க. அதான் பெஸ்ட். அது கர்த்தர் சொல்லும்போது, அந்த மலையில் இருக்கிற அந்த ஒலிவ மரங்கள்லேருந்து ஆட்டி எடுக்கப்பட்ட அந்த ஒலிவ எண்ணெய் அந்த கற்பாறை வழியாக என்ன செய்யுது, அப்படியே ஓடி வருகிறது. கர்த்தர் அதுதான் என் பிள்ளைகளுக்கு, அதான் என் பிள்ளைகளுக்கு செகண்ட் ரேட்டு கிடையாது, தேர்ட் ரேட்டும் இருக்கிறதுல லாஸ்ட்டும் கிடையாது. கவனிங்கள், நாம் உலக பிரகாரமாக மாம்சீகமான சில குடும்பங்கள் வந்து தேர்ட் ரேட்டில் நம்ம வந்து பிறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ என் குடும்பத்தில் மறுபடியும் பிறந்ததுனால பெஸ்ட்டு தான் நான் உனக்கு நினைச்சிருக்கேன் வச்சிருக்கான். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு கர்த்தரை துதிப்பது தான் ஜெபம். ஆகவே இங்க கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, பசுவின் வெண்ணெய். இது உங்களுக்கு தெரியுமா? பசும்பாலும் இருக்கு, ஆட்டுப்பாலும் இருக்கு. இதுல பசும்பால் வந்து தண்ணியா தான் இருக்குமா, ஆட்டுப்பால் தான் ரொம்ப திக்கா இருக்கும். அதான் கர்த்தர் சொன்னார், பசும்பாலை வெண்ணெயாக்கிடுவோம், அதை நீ குடிக்க வேண்டாம், நீ ஆட்டுப்பால் நினைச்சு குடி. பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால். எல்லாரும் கரங்களை கத்து சோதரிப்போம். தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பட்டும். கர்த்தர் என்ன செய்தாருன்னு கேட்டுட்டு கூடாது, மனம் திரும்புன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. கவனிங்கள், மனிதன் மாறும் பொழுது தேவ அன்பினாலே
ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு. ஆண்டவரே உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லும் பொழுது நான் சொல்றேன், ஒரு வார்த்தை அது போதும். அதான் ஜெபம், உன்னை தூக்கும். அருமையான கவனியுங்கள். ஆகவே இங்க கர்த்தர் சொல்றாரு, பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள். உங்களுக்கு தெரியுமா, அகில உலகத்திலும் அருமையானே அருமையான ஒரு பசும்புல் வெளி பாசான்ங்கிற இடத்துல தான் நினைச்சுதான் இருக்குதான் அந்த நாட்களிலே. ஆகவே பாசானில் மேயிற ஆட்டுக்குட்டிகள்னா அதுக்கு ஒரு தனி ரேட்டு, அது கொழுப்பு நிறைஞ்சுதான் செய்யும் இருக்கும். 1000 மலைகள் இருந்தது, 1000 புல்வெளியில் இருந்தது. கர்த்தருங்க சூஸ் பண்ணி பாசானிலே மேயிற ஆட்டுக்குட்டியுடைய அந்த கொழுப்பை வச்சு நான் என்ன செய்கிறேன், உண்ணும்படி செய்கிறேன். கவனியங்கள் அருமையாகவே கர்த்தருடைய காரியங்கள்லாம் தி பெஸ்ட் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவைதான் இது தேவையா அது தேவையான்னு கேட்டுக்கிட்டு கூடாது. புத்தி சரியில்லை, இது தேவையா அது தேவையான்னு கேட்டுக்கிட்டு கூடாது. பாருங்க, ஒரு ஆள் சொன்னார், இத்தனை ஃபேன் தேவையான்னு கேட்டார். பிறகு நீங்கள் வேத்து வடிஞ்சு நாறிட்டு இருக்குதா தேவை? பாருங்க, இப்போ உபதேசங்கள் மனிதரே அருமையானவர்களே கீழ்த்தரமான ஆட்கள் ஆக்கிறது. இத்தனை ஃபேன் தேவையில்லை, நான் இன்னும் 10 போடுறதுக்கு இடம் இல்லையே, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கவனிங்க தேவன் மக்களே, இங்கே கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த பாசான்ல மேய்கிற அந்த ஆட்டுக்குட்டியுடைய கொழுப்பு தான் உனக்கு. இப்ப நாம சொன்ன ஆண்டவரே அதுதான் எனக்கு, எல்லாம் சொல்லுவோம். பாசானில் மேய்கிற ஆட்டுக்குட்டியுடைய கொழுப்பு தான் எனக்கு. ஒருத்தர் என்ன கேட்டார், இந்த பைபிள் இருக்கு நல்ல வசனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு எனக்குன்னு சொல்றீங்களே, அப்ப மற்ற வசனங்கள்லாம் யாருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு உங்களுக்கு நீங்க அதுக்குன்னே இருக்கீங்க. கடவுளை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க வசனம் இருக்குன்னு இந்த புஸ்தகத்தை நினைச்சிருது தேடுறது. ஆகவே உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, எங்களுக்கு நல்ல வசனம் மாத்திரம் இல்லை. அருமையான பிள்ளை, இது கண்மலை தேன், கற்பாலிருந்து வடியும் எண்ணெய், பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால், பாசானின் கொழுத்த கடாவனுடைய கொழுப்பு, அதுக்கப்புறம் கொழுமையான கோதுமை, ரத்தம் போன்ற திராட்சரசம். இதுதான் எங்களுக்கு. எல்லாரும் கரங்கத்தில் சோதரிப்போம். ஏயா இவ்வளவு பேராசையா? நான் சொல்லலைங்க, அவர் எழுதி வச்சிருக்காரு, நான் என்ன செய்யறது? இப்ப தாங்க வாங்கி உள்ள வச்சுக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நானா போய் எடுத்தா அது பொருளாதாரம், அவரா கொடுத்தாருன்னா அது புனிதமான ஒன்று. காரணம், அவர் பரிசுத்த தேவன், மகா பரிசுத்தர். மகா பரிசுத்தர் தான் அங்க பேசுறாரு. இதை உண்ணும்படி நான் செய்யறேன். இப்ப நான் சொல்றேன், கத்தாவை கொடுங்க, நான் வாய்ப்புல என்ன செய்யறேன், வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். வாழ்க்கை வளமாய் கொண்டே போறது, வாழ்க்கையை வளமாய் கொண்டே போறது. கிறிஸ்தவ ஜீவனை என்ன வருதார் அப்படியே முழங்கான்னு இல்லை. இந்த உபாகம் 32, 13, 14 உள்ள என்ன செய்யறது, வைக்கிறது, உள்ள வைக்கிறது. முதல்ல அந்த வார்த்தையை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்வை என்ன செய்வீர்கள், சாப்பிடுவீர்கள். உண்மை உண்மை உண்மை. கிறிஸ்தவத்தை பிசாசு வேற திசைகளில் திருப்பி விட்டுட்டு இருக்கான். ஆனால் என்னமோ கடந்து வேர்வை சிந்தி என்னமோ செய்யணும் இல்லை. தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது முதலாவது வார்த்தையை தான் செய்றாரு, கொடுக்கிறார். அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு உள்ள வைக்கும் பொழுது நாளைக்கு அது பாலாக தேனாக என்ன செய்யறது, முடிகிறது. இதான் கிறிஸ்தவ ஜீவம். பாருங்கள், ஆகவே தேவன் மக்களே, இன்னொரு வசனம் வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25. அவர்கள் இஸ்ரவேலர், சத்தம் வாசிங்க, அரணான பட்டணங்களையும், பட்டணம் இல்ல, என்ன பட்டணம், பட்டணம் பெரிய பட்டணமா இருக்கு, சுத்தி பூரா கோட்டை சுவர்லாம் இடிஞ்சு கிடக்குன்னு சொன்னா சத்து தார உள்ள பூந்து என்ன செய்வான், வந்துடுவான். எல்லாம் நல்லா சுத்தி கோட்டை சுவர் கட்டி பெரிய ஒலிமு வாசல்லாம் போட்டு எந்த பயலும் உள்ள நினைச்ச முடியாது, வர முடியாது. அந்த மாதிரி அரணான பட்டணங்களையும், அப்புறம் வாசிங்க, செழுமையான பூமியையும். இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கோ எனக்கு தெரியல. வாழ விரும்புகிறவர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை போய் நிர்மாணிச்சிடலாம். இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது அல்வா சாப்பிட்ட மாதிரி உள்ள விட்டா அருமையான நாளைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, மாற்றமே கிடையாது. கர்த்தர் பேசுறாரு பாருங்க, எப்படி சூஸ் பண்ணி வார்த்தையில போட்டிருக்காரு பாருங்க. செழுமையான பூமியும், பூமி ஆயிரம் இருக்குது, எல்லாம் அருமையான வறண்டு கிடக்குது வனாந்திரமா. அதை வச்சு என்ன செய்யறது? கர்த்தர் சொல்றார், செழுமையான பூமியும் கட்டிக்கொண்டு சகல விதமான உடைமையிலையும், 1 2 இல்ல, சகல விதமான உடைமையிலையும், நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும்,
ஒலிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு, நல்லா வாசிங்க சத்தமா, புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார். எல்லாரும் கலந்து சோதரிப்போம். கிறிஸ்தவ ஜீவனா என்னன்னு கத்த சொல்லிட்டாரு. புசித்து திருப்தியாகி அதுக்கப்புறம் கொடுத்து. இன்னைக்கு சொல்றான் சாப்பிடாத கொழுப்பு வந்துடும், அதனால பட்னி போடு, போதாது இன்னும் போடு, 7 நாள் போட்டியா 21 நாளை மாத்து. ஏத்துனார் 40 நாள் இருந்தாரு, 41 நாள் ஆகுது, ரெக்கார்ட் பிரேக்கு. இங்க கத்த சொல்றாரு புசித்து திருப்தியாகி கொழுத்து. எல்லாரும் சொல்லுவோம், நான் புசித்து திருப்தியாகி கொழுத்து என் தேவனுடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்வேன். அவர் சொல்லியிருக்காருங்க, நாங்க எழுதல. பாருங்கள் அருமையான மக்கள் கிறிஸ்தவத்தில் 1000 ஆண்டுகளாக பார்க்கவில்லை இதெல்லாம். சாத்தான் கண்களை என்ன செய்யிட்டான், மறைச்சிட்டான். அவன் பாருங்க அந்த கஷ்டம் இந்த கஷ்டம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அவைகளை எதிர்கொள்ளும்படி அப்பா நம்ம கூட என்ன செய்யறாரு, இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய சாராம்சம் இதுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது சத்துருவுக்கு பொறாம வராம இருக்காது. அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை அவங்க என்ன செய்யறான், கிளப்புறான். குழப்பத்தை உண்டாக்கணும், அதைரியத்தை உண்டாக்க வேண்டும். இது நிமித்தம் பிசாசு அருமையானே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் போராடுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் அவனுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை வச்சிருப்பான்னு சொன்னா அவன் கண்ணை என்ன செய்யறது, உறுத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே போராட்டங்கள் ஏன் வருகிறது என்பதனுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை இவனுக்குள்ள இருக்கிறது, வார்த்தை தேவனாகவே இருக்கிறது, தேவன் இவனுக்குள்ளே இருக்கிறான். இது பிசாசுக்கு உறுத்துதலா இருக்குது. அதுதான் ரம்யானுடைய பாருங்கள் பிரச்சனையை கொண்டு வருகிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறோம், நமக்கு மாத்திரம் ஏன் பிரச்சனை வருது? எழுத்த தெருவில் இருக்க ரவுடி பயலா இருக்கான், அவன் நல்லா இருக்கான். ரவுடி போயா அவன் சைடில் இருக்கான், அவனை போட்டு பாடுபடுத்தியா சாத்தானுக்கு நேரம் எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் உங்களை கொஞ்சம் ஒழுக்குனா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நஷ்டத்தை செய்யலாம், கொண்டு வரலாம். இதுதான் அவனுடைய நோக்கம். இப்போ அருமையானவர்களே, தேவ வார்த்தை தேவனுடைய அன்பு அப்பாவுடைய அன்பு வச்சு நீங்கள் எதிர்த்து நின்று முறியடிக்கும்படி அப்பா எதிர்பார்க்கிறார். வேற ஷார்ட்கட்டே கிடையாது. அழுகிறது பதில் கிடையாது, 10 பிரச்சனையாட்டு போய் ஜெபம் பண்றது பதில் கிடையாது. திட்டமாயிருந்தால் நல்ல நெஞ்ச நிமித்தி வார்த்தைகளை வெள்ள வைத்து அப்பாவுடைய அன்பை வைத்து எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, அது வியாதியா இருக்கலாம் அல்லது அருமையானே பொல்லாத மனுஷருடைய பிரச்சனையா இருக்கலாம், நீங்கள் தான் அதை ஜெயிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு முடியும்னு அவருக்கு தெரியும். தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை என்ன செய்கிறான், ஜெயிக்கிறான். உலகம் நான் தெரியுமா, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. பிசாசை பற்றி தான் கர்த்தர் பேசுறாரு. தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான்னு சொன்னா பிசாசை என்ன செய்வான், ஜெயிப்பான், ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி அவனுக்குள்ள இருக்கிறது. காரணம் வார்த்தை இருக்கிறது, இந்த வார்த்தை தேவனாகவே இருக்கிறது. ஆகவே தேவன் பிசாசை ஜெயிக்க முடியும்னா இவனும் பிசாசை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். வாயில வார்த்தை வைத்து ஒரு முறைக்கு 1000 முறை வாயில வைத்து ஜெயிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறான். பாருங்க, பல சமயங்களில் சோர்ந்து போயிடும், கர்த்தர் கைவிட்டுட்டாருன்னு எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது. பிசாசுடைய வஞ்சகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு நாள் அவர் கைவிட போறதில்லை. கவனிங்கள், இப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் கேள்வி. கர்த்தர் கைவிட்டுட்டாருன்னு யோசிக்கிறது இல்லை, ஒரு நாள் விட மாட்டாரு. நான் என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்ற நீ தான் ஜெயிக்கணும். காரணம் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறன் உனக்குள்ள என்ன செய்யறது இருக்கிறது. நானே இருக்கிறேன் வார்த்தைங்கிற ரூபத்தில். கவனிங்கள், ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இல்லை ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எல்லாமே நன்மையாக தான் இருந்துச்சு. பாருங்க, வீட்டில் போய் நல்லா வாழ்த்து பாருங்க. அரணான பட்டமாகட்டும், செழுமையான பூமி ஆகட்டும், வீடாகட்டும், திராட்சை தோட்டமாகட்டும், ஒன்று கூட தீமை இல்லை. அப்பா நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிறது தேவன். ஆகவே தான் தீமை இல்லாத ஒரு உலகம் இல்லை. தீமையில் அத்தனையும் பிசாசிலிருந்து வருகிற நோக்கம். இந்த நல்ல அப்பாவுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க வேண்டும். இதான் நோக்கம். அவரை சந்தேகப்படணும், அவர் மேல 4 கேள்வி கேட்கணும். அதனால நாம ஆசீர்வாதத்தை இழந்து போனோம்.
நமக்கு எதிர்காலம் கிடைக்கக்கூடாது. இதான் அவனுடைய திட்டம். அப்பாவுடைய அன்பின் மேல இன்றைக்கு விசுவாசிக்கு சந்தேகம் வந்துட்டுன்னா நாளைக்கு இவனுக்கு எதிர்காலம் இல்லைங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் முடுக்குறான் பாருங்க. சில சமயம் ஸ்க்ரூ பண்றான் பிரச்சனையில வச்சு. அவதான் எவ்வளவு தூரம் அருமையானவர்களை பாருங்கள். அன்பிலே வளருகிறோமோ அவ்வளவு தூரம், அப்பாவுடைய அன்பிலே வளருகிறோமோ அவ்வளவு தூரம் நம் ஜெயிப்பதற்கு நமக்கு உதவியா இருக்கும். நம்ம அப்பா அருமையான பொல்லாதவர்களுக்கு கூட அருமையானவர்களே அவர் வந்து தீமை செய்கிறதில்லைன்னு போட்டிருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45வது வசனம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறார். மழை வந்து அவருடையதான் பாருங்க. அவர் தான் உருவாக்குனாரு. சூரியன் அவர் உருவாக்குனது. இங்க கத்த சொல்றாரு, நல்லவன் மேலையும் சூரியன் என்ன செய்யுது? விடிய காலம் ஆயிட்டுனா உதிக்குது. மெஜாரிட்டி பொல்லாதவனா தான் இருக்கான், தீவனா இருக்கான், கர்த்தரை தூஷிக்கிறான் பாருங்க. அவனுக்கும் அதே சூரியன் எந்த பாகுபாடும் இல்லாதபடி செய்யுது, பிராசிக்கிறது. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவரோ அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, எல்கை இல்லாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு அம்மா ஒரு காகிதம் படுத்தாங்க பாருங்க. என் புருஷன் நடக்கையில் எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லையா, நான் சந்தேகப்படுறேன், ஆண்டவர் கையை காலை ஒடிச்சு மடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்கயான்னு சொல்லி காதிச்சு பாருங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் சொன்னாலும் ஆண்டவர் செய்ய போகிறது இல்லை, அதான் பிரச்சனை. இந்த அம்மா என்ன வச்சுட்டாங்கன்னு சொன்னால் பிரசங்கியார் சொன்னால் கேட்பார் போல் இருக்கு, அந்த மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சிருவார் போல் இருக்குன்னு. அவர் வந்து அவர் கையை காலை பிடிச்சி மடக்கணவங்களையே அவர் என்னன்னு என்ன செய்யலை, உயிர்த்தெழுதற்கு அப்புறம் கேட்கல. நாமளாக இருந்தால் உயிர்த்தெழுந்த உடனே முதலாவது போய் இந்த கையில் ஆணி அடித்தானே அந்த பையில வாடாங்க, என்னை யார் நினைச்சா நீ, உன் ஆணி எவ்வளோ பெருசுடா, கத்த சொன்ன வாயே திறக்கல. இதெல்லாம் அற்பமான காரியங்கள். தலையில் அடிச்ச பைய, கையில் அடிச்ச பைய, முதில் அடிச்ச பைய, லிஸ்ட்லே இல்லை, கத்துடைய லிஸ்ட்லே இல்லை. அப்படி அன்பு கேள்வியே கிடையாது. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். அப்படி அன்புக்கு எல்கையே கிடையாது. தேவன் பிள்ளைகளே, நாட்களில் ஜபங்கள் எழும்ப வேணும். கர்த்தாவுடைய அன்பை அறிகிற அறிவினால் என்ன செய்யும், ஞான அறிவினாலே நிரப்பும். அடிக்கடி சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், சும்மா அதைத்தாரும் இதைத்தாரும் கேட்கக்கூடாது. எல்லாம் பல ஆண்டுகளாக எதையுமே கேட்கவில்லை, கேட்கறதுக்கும் அதிகமாக கர்த்தர் நிச்சயிக்கிறார், தந்திருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு தகுதி இல்லாத காரியங்கள் என்று என் மனசு சொல்லுகிறது. கேட்கறது தப்பு இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்காமலே தருவார்னு நான் நினைக்கிறேன். ஆகவே கேட்கறதே இல்லை. கவனியுங்கள். ஆகவே அற்பமான காரியங்களை போட்டு ராத்திரி போல அருமையான மண்டை போட்டு பிச்சு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு நேரத்தை பாலடிக்க கூடாது. கர்த்தாவு நம்முடைய அன்பை அறிகிற அறிவினாலே, ஞான அறிவினாலே என்ன செய்யும், என்னை நிரப்பும். இப்ப பாயிண்ட் என்னன்னா, இப்படிப்பட்ட பொல்லாதவங்க கர்த்தரை தூசிக்கிறவனுக்கு கர்த்தர் வந்து தீமை செய்யலன்னு சொன்னா உனக்கு எப்படி தீமை செய்வார்? தீமை செய்தார் நினைக்கிறிய சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறாய் கர்த்தருடைய ஆவியான்னு சொல்கிறாரு. உன் காதில் பேசிட்டு இருக்குது பிசாசு, அருமையான அவனுக்கு நீ செவியை சாச்சிட்டு இருக்கிற. இது உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்துவிடும். மனது தெளிவாக இருக்கணும். பொல்லாதவன் கர்த்தரை தூசிட்டு இருக்கான் பாருங்க. அவன் வீட்டில் அருமையான அவன் தோட்டத்தில் சூரியன் உதிக்கிறான், அதுக்கு ஒரு மழை தண்ணி விழுது. அர்த்தம் என்னன்னு, நல்ல பயிர், நல்ல அறுவடை, நல்ல செழிப்பு அந்த துன்மார்க்கனுக்கு. இதில் கர்த்தர் ஆர்வமாக இருக்கிறார். நம்ம அப்பா அவன் வயலும் நல்லா விளையணும், அவனுக்கும் நல்ல அறுவடை வேணும்னு மறுபடியும் கரங்களுக்கு சோதரிப்போம். இப்போ அவர் நமக்கு தீமை செய்வார்னு நினைப்பது எத்தனை பாருங்க, சாத்தானுடைய பொய் பாருங்க. இதை வச்சு நம்முடைய அஸ்திவாரத்தை ஆட்டுறான் பாருங்க. கர்த்தர் ஏன் இப்படி செய்யறாரு, எதுக்கு இப்படி செய்திருக்கிறாரு? ஒரு நாளும் கர்த்தர் செய்ய மாட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா ஒரு நாளும் எனக்கு தீமை செய்ய மாட்டார். கவனிங்க, அவரை எந்த தீமையுமே அவரால் வருவதில்லை. கிறிஸ்தவ உலகம் குழம்பி போய் கிடக்கிறது பாருங்க. பிரசிங்குமார் அவங்க வாழ்க்கையில் இருக்க சில அனுபவங்களை எடுத்து உபதேசங்களாகி புஸ்தகமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அது வேதம் கிடையாது. அவர்கள் கர்த்தருடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்படுத்தலை பெறவில்லை. கர்த்தர் இப்படி நடத்துவார், அப்படி நடத்துவார். போய் யாரையும் கர்த்தர் நடத்துறது இல்லை. ஒருத்தர் பிரசிங்காரா இருக்கிறதுனால அவர் வந்து ஸ்பெஷல் கிடையாது. அவரும் இந்த வார்த்தையின் மூலமாக தான் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஜெயிக்கணும். இல்லைன்னா ஜெயம் இல்லை. இவர் பிரசிங்காரா இருக்கிறதுனால ஸ்பெஷலாக கடவுள் அப்படி நடத்துறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தான். இப்போ வந்து பிரசிங்கார் வார்த்தையை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அப்படி வாழ்க்கையில் ஒரு பின்னடைவாய் முடியும் என்பதை அருமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இன்னொரு வசனம் வாசிப்போம்.
அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து, எல்லாரும் சொல்லுங்க, நன்மை செய்து வந்து. யார்கிட்ட பேசுறாருன்னு கேட்டா, லீஸ்தரா பட்டணத்துல தெருவெல்லாம் விக்கிரகங்களால நிறைந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட கர்த்தர் பேசும்போது, தேவன் உங்களுக்கு நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் உங்களுக்கு தந்து, சத்தமா வாசிங்க, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களுடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை. ஒரு சாட்சி விளங்க பண்ணாரா அந்த அஞ்ஞானிகள்கிட்ட. என்னன்னு கேட்டா பாருங்க, நல்ல மழை, நல்ல சூரியன், நல்ல செழிப்பு, அது மாத்திரமல்ல சந்தோஷம். பாவிகளுக்கு இப்படி செய்யலாமா? அப்படித்தான் தேவன் செய்கிறார், தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால அந்த பாவியை நொறுக்க ஆண்டவர், இந்த பாவியை கொல்ல ஆண்டவர்ன்னு சொல்லி ஜெபம் பண்ணப்படாது. ஜெபம் கிடையாது, நம்ம பண்றதெல்லாம் ஜெபம் கிடையாது. கவனியுங்கள், பாவிகளுக்கு தேவன் இப்படித்தான் செய்கிறாரா? அப்படித்தான் செய்கிறார், மாற மாட்டார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் அந்த பட்டணத்தை நொறுக்கிருங்க ஆண்டவரே, இடி உழட்டு ஆண்டவரே, அங்க 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 உழட்டு ஆண்டவரே, இப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இடி அனுப்பு ஆண்டவரே. அது மேல உழாது. நீங்க உங்க ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யாது, வராது. நீங்க தான் இப்ப என்ன செய்யணும், மாற வேணும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அர்த்தம் என்னன்னா, நீ என்ன செய்துக்க, மாறிக்க. மனிதா நீ மாறிக்க, சரி நினைக்காத. கிறிஸ்தவம் அநேக காரியங்களில் மாற வேண்டி இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அடிக்கடி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கர்த்தாவை உண்மை போல என்ன செய்யும், மாற்றும். உண்மை போல என்ன மாற்றும். பிரதிபலன் எதிர்பாராத ஒரு மகத்தான ஒரு அன்பு என்பதை அருமையான கர்த்தருடைய கண்களை திறந்து சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இது படிப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரே நாளில் சொடக்கப்படுவர்கள் வராது. இது வாஞ்சிக்க வேண்டும். அப்பா அன்புள்ளவர் என்ற அறிவு உங்களுக்கு, ஞான அறிவு உங்களுக்கு வரும்போது, அருமையான ஆபத்து நிறைந்த அந்த உலகத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடைக்கலமாக இருக்கும். பாருங்க, அருமையான ஆதியாமத்துக்கு போவோம், வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் அப்பாவை பற்றி, அருமையான அப்பாவின் அன்பை பற்றி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எல்லா சத்தம் வாசிங்க. அப்பொழுது தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. மிகவும் நன்றாயிருந்தது. போன வாரம் ஒரு பாயிண்ட் நான் காமிச்சேன். இதுக்கு முன்னால் 6 இடத்துல நன்றா இருந்ததுன்னு கர்த்தர் சொன்னார். பாருங்க, வெளிச்சத்தை பார்த்தாரு, நன்றா இருந்தது. பூமியை பார்த்தாரு, சமுத்திரத்தை பார்த்தார், நன்றா இருந்தது. விருட்சங்களை பார்த்தார், நன்றா இருந்தது. சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்த்தார், நன்றா இருந்தது. பறவை மீன்களை பார்த்தார், நன்றா இருந்தது. அதுக்கப்புறம் மிருகங்களை பார்த்தாரு, நன்றா இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன விவரம் கேட்டா, மனுஷன் இன்னும் வரல. மனுஷன் கடைசியில் தான் என்ன செய்தான், வந்தான். இப்ப மனுஷனை அருமையான படைச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் இன்னொரு முறை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, மிகவும் நன்றாக என்ன செய்யறது இருக்கிறது. ஏன்? வெளிச்சத்துல இருள் இல்லை. அருமையான பாருங்கள், அவர் படைத்த எந்த ஒரு காரியங்கள்லையும் எந்த தீமையுமே இல்லை. அதே மாதிரி மனுஷனை படைச்சார, இவனை ஒரு குருடனாக என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை. தேவனை அப்பாவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இவனை ஒரு குருடனாக படைக்கவில்லை. இன்றைக்கு எத்தனையோ குருடர்கள் இருக்கிறார்கள், கர்த்தர் படைக்க இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தினுடைய அதிபதி அவர் இன்னும் அன்பாக தான் செய்கிறாரு, இருக்கிறார். அவர் மாறவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாற மாட்டார். உலகத்தில் எத்தனையோ குருடர்கள் இருக்காங்க, கர்த்தர் காரணர் கிடையாது. ஆதாமை படைக்கும் பொழுது முடவனாக படைக்கவில்லை. உலகத்திலே முடவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், கர்த்தர் காரணம் கிடையாது. ஆதாம் அருமையான பிசாசின் வார்த்தைக்கு செவி சாய்த்து என்ற விளைவு அநேக குருடர்களும் அநேக முடவர்களும் இந்த உலகத்தில் என்ன செய்து விட்டார்கள், வந்து விட்டார்கள். ஆதாமுடைய பிள்ளைகள், ஆதாமுடைய மீறுதல் நிமித்தமாக இன்றைக்கு அருமையான அநேக வருந்தத்தக்க காரியங்கள். பிள்ளைகள் பிறக்கும் போதே ஒரு பாவம் செய்யாத பிள்ளைகள் முடவர்களாய், செவிடர்களாய், குடர்களாய், அருமையானுடைய அங்கவீனர்களாய் பிறக்கிறார்கள். அத்தனைக்கும் காரணம் ஒரு மனிதன் செவியை சாய்த்து பிசாசின் வார்த்தையை உள்ள வைத்ததனுடைய விளைவு. விவரமா பேசிட்டு இருக்கேன். ஆனால் தான் பீடியை விட்டுட்டேன், பொடியை விட்டுட்டேன். நான் வந்து சினிமா பார்க்க மாட்டேன், அதெல்லாம் எல்கேஜி. ஆழமான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ உலகம் பார்க்காத காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாவம் என்பது பொடியும் பீடியும் கிடையாது. பாவம் என்பது தேவனுடைய வார்த்தையை உள்ளே வைக்காதபடி அது வெளியே தள்ளுறது, அதுதான் பாவம். அது பெரிய விளைவுகளை கொண்டு வரும் சந்ததிக்கு என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கவனிங்க,
ஆகவே படைக்கும் பொழுது பூர்ணனாய் அவனை படைத்தார். மாசு மறு இல்லாதபடி, எந்த பழுதும் இல்லாதபடி கர்த்தர் படைத்தார். புத்தி பேதலித்தவனாய் அவனை படைக்கவில்லை. மகா பெரிய அறிவுள்ளவனாய், அவன் ஞான அறிவுள்ளவனாய் இருந்தது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான அறிவும் ஏராளம் அவனுக்குள்ளே கொட்டி கிடந்தது வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. எத்தனை ஆயிரம் பறவைகள், எத்தனை ஆயிரம் மிருகங்கள். ஒரு பேரை அடுத்ததுக்கு அவன் வைக்கல, எல்லாத்துக்கும் வேற வேற பேர் வச்சான். அவ்வளவு அறிவு, தேவனை போல அறிவுள்ளவனாக இருந்தான். அப்படித்தான் கர்த்தர் மனிதனை படைத்தார். ஆனா இன்னைக்கு பாருங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் அது இது எல்லா பக்கமும் அருமையால நிறைந்து போய் கிடக்கிறது. அத்தனையும் காரணம் ஒரு மனிதன் பிசாசின் வார்த்தைக்கு இடம் கொடுத்துள்ள விளைவு. ஆனால் தான் நாம் ஆவிக்குரியவர்கள் பீடி பிடிக்காமல் இருக்க நல்லது, சினிமா குட்டிக்கு போக மாட்டோம் நல்லது, வாய் மனது எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தையை வைத்து காத்து கொள்ளும்படி தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். இதான் விஷயம். தேவன் கொடுத்த வார்த்தையை ஏவாள் விட்டுட்டா. அதை வாயில வைக்கல, மனசுல வைக்கல. வார்த்தையை விட்டபடினாலே தோட்டத்தை என்ன செய்யிட்டா? விட்டுட்டா. வார்த்தை போயிடுச்சுன்னா வாழ்க்கை போய்விடும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். வேற ஒரு பாவமும் செய்யல, பீடி குடிக்கல, பொடி போடல, வெத்தல கூட சமைக்கல. ஏவாள் எந்த பாவத்தையும் செய்யவில்லை. ஆவிக்குரியவர் இன்றைக்கு சொல்லுகிற எந்த பாவமும் ஏவாள் செய்யவில்லை. ஒன்றே ஒன்றே செய்தாள், வார்த்தையை வாயில வைக்கல, மனசுல வைக்கல. வார்த்தையை விட்டுட்டா. விட்டதுனால ஏதேன் தோட்டம் என்ன செய்யிடுச்சு? போயிடுச்சு. அவதான் தீர்மானிக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப நல்லவாங்கிற எண்ணத்தை அதிலிருந்து எழும்பி, ஆண்டவரே வார்த்தை, தேவ வார்த்தை பொக்கிஷமாய் காத்துக்கொள்ள அப்படி ஒரு பெண்ணாய் என்ன செய்யும்? மாற்றும். அப்படிப்பட்ட புருஷனாய் என்ன மாற்றும். காரணம், அகில உலகத்திலும் பெரிய சொத்து தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை ஒரு மனிதன் காத்துக்கொள்ளும் பொழுது வெளியே ஏதேன் தோட்டம் அவனுடைய பங்காக மாறும். உள்ளேக்கும் வெளியேக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கிறிஸ்தவ உலகம் இதை கண்டுகொள்ளவில்லை. பாருங்கள், இவன் கடவுளை மாத்திர வேலையிலே இருக்கிறான். கடவுள் சொல்ற உள்ள மாத்தினா வெளியே ஏதேன் தோட்டம் உன்னுடைய பங்காக என்ன செய்யும்? மாறும். உள்ள வார்த்தையினால் வாழ்க்கை உன்னுடைய உள்ளமும் மனதும் வாயும் நிறைந்திருக்கும் பொழுது வெளியே நீ கேட்காமலே ஏதேன் தோட்டம் உன்னுடைய பங்காக மாறும். ஏதேனை படைப்பது உனக்கு முடியாது, ஆனால் வார்த்தையை காத்துக்கொள்வது உனக்கு முடியும். உன்னால முடியாத நான் சொல்ல மாட்டேன். ஏதேனை படைக்க முடியாது, 4 ஆறுகளை ஓட விட முடியாது, கோமேதங்களையும் பொன்னையும் முத்தையும் அங்க நீ வைக்க முடியாது. அதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். ஆனா உன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறேன். வார்த்தை என்ன செய்துக்கோ? காத்துக்கோ. அன்னைக்கு பாருங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, இந்த மரண விருட்சத்தின் கனியை என்ன செய்யாதே? புசியாதே. கர்த்தர் ஏவாளுக்கு ஒரு பைபிளை கொடுக்கல, ஒரே ஒரு வார்த்தை. வேதம் சொல்றது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எத்தனை வார்த்தை? ஒரு வார்த்தையினாலே ஏதேன் தோட்டத்திலே வாழ்வான். தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தை என்பது அவ்வளவு வலிமை உள்ளது. நேற்றுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, ஐயா உங்க ப்ரோக்ராமை பார்த்துட்டு என் மனைவி என்ன வார்த்தைன்ட்டு கிடக்காருன்னு சொல்லி கேட்டான். நான் யோசித்தேன், புத்தி இல்லாத மனைவி, உபதேசங்கள் நிறைந்த மனைவி. பாருங்க, கோயிலுக்கு ஒழுங்கா போற மனைவி, முழங்கால தேய்க்கிற மனைவி. ஆனா எது இருக்கணுமோ அது இல்லை. அதான் சாத்தாண்ட வெஞ்சகம். ராத்திரி எல்லாம் முழங்கால் பிடி ஜோமனி 7 நாள்ல 3 நாள் சாப்பிடாத, இதெல்லாம் சொல்லி கொடுப்பான். ஆனா வார்த்தையை உள்ள வச்சிருந்து சொன்னா அது அவனுக்கு இஷ்டம் கிடையாது. காரணம், விவரம் அங்கதானே செய்து இருக்குது. ஒரே வார்த்தையை தான் கொடுத்தாரு, இந்த மரத்தின் கனியை புசியாதே. ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அவளை வாழ வைத்தது. எல்லாரும் வார்த்தைக்காக கொடுத்த சோதரிப்போம். ஒரு வார்த்தை 4 ஆறுகளை அருமையான ஓட விட்டது. தேவையெல்லாம் சும்மா ஏதோ கொஞ்சம் தண்ணி, போதுமானதுக்கு அதிகமான தண்ணீர் கொட்டினது. ஆயிரமான பல விருட்சங்கள், பொன்னு, கோமேதகம், முத்து எல்லாம் நிறைந்து கிடந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நாள் சொல்லி கொடுத்தாரு. அந்த பைசோன் ஆத்தங்கரையில ஆதாம் நடந்து போகும்பொழுது பொன் துகள்கள் மேலதான் நினைச்சுதான் நடந்து போனான். மகிமையினாலும் கனத்தினாலும் ஒரு ராஜாவை மாதிரி முதல் மனுஷனை வச்சிருந்தேன். ஆனா அந்த முட்டாளும் மனைவியும் சேர்ந்து என் வார்த்தையை தள்ளிட்டு
பிசாசு கூட பழக்கம் விட்டு அவன் வார்த்தையை உள்ள நினைச்சிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. அதன் விளைவு இன்னைக்கு 800 கோடி ஜனம் பரிதபிக்கிறது. கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொல்றார், பரிதபிக்கிறேன், நான் இப்படியா உன்னை உருவாக்கினேன், எவ்வளவு மகிமையா எனக்கு ஒப்பாக என் பிள்ளைன்னு சொல்லி அவ்வளவு மகிமையாக நான் உன்னை உருவாக்கினேன். பிசாசின் வார்த்தைகளுக்கு அருமையை செவி கொடுத்தனால் வந்த விளைவு இன்னைக்கு பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. முடிக்க போறேன், கவனிங்க. இன்னைக்கு சில பிள்ளைகள்லாம் பாவம் புரியாத பிள்ளைகள், 6 வயசு 7 வயசு பிள்ளைகள் பாருங்கள், அதுக்கு ஒன்றும் ஒரு தப்பும் செய்யலை. ஆனால் ஆதாமனுடைய அந்த பாவம் தொடர்ந்து என்ன செய்கிறது, அப்படியே பாதித்து கொண்டே வருகிறது. நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும், ஆண்களையும் பெண்களையும் வாரி அடிக்கிறது பாருங்க. அதனால்தான் வார்த்தை என்பது மிக முக்கியம். கிறிஸ்தவ உலகத்தில் சாத்தானுடைய வஞ்சம் வார்த்தையை மறைச்சிட்டான். சொல்றான் பாருங்க, அந்த பொம்பளையால் சொல்லிச்சான், என்ன வார்த்தைன்ட்டு நடக்காரு முட்டாள், அவளுக்கு தெரியல பாருங்க. அவள் என்ன நினைக்கான்னு சொன்னா, ஒரு பிரசங்கம் பண்ண தெரியாது, பிரசங்க யாரு போல் இருக்கு, வார்த்தைன்ட்டு நடக்காரு. என்ன வார்த்தைக்குள்ளதான் வாழ்வே இருக்கிறது. தேவ வார்த்தையை விட்டுச்சின்னு அவனுக்கு வாழ்வு இல்லை. கிறிஸ்தவ ஜீவிதத்தில் எது முக்கியம் பிரதர்? உபாச ஜம்மா கண் விழிப்பா, தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லணும், தேவனுடைய வார்த்தை எங்க வச்சிருக்காத, அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க, எந்த இடத்தை இதற்கு கொடுத்திருக்கிறாய், அது எவ்வளவு பெருசு நீ நினைக்கிற, இதை பொறுத்து உடைய எதிர்காலம் நிச்சயம் அமையும். பாருங்கள், ஏவாள் பாட்டிக்கு இந்த அறிவு சுத்தமா இல்லை பாருங்க. சளன்னு அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா பாருங்க. சாத்தான்ட்ட போய் நீல கதை பேசலாமா? அவன் அக்கா பிரைச்சலாட்டு வந்தான் பாருங்க, எதிர்னு தோட்டத்துக்குள்ள. அவன்கிட்ட உட்காந்து நீள பழக்கம் விடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 6 காணும் 1 காணும், வனாந்தரத்தில் வெக்க அடிக்குது. என்னடா அது தோட்டத்தை காணுமே? ஆமா, வார்த்தையை காணும்னா தோட்டத்தையும். அவன் திருட்டு போய் வேற ஒரு நோக்கம் இல்லை. அக்கா பட்டம் போட்டுட்டு வந்தது காரணம்னா உள்ள இருக்கிற வார்த்தைன்னு செய்யணும், எடுத்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். எடுத்துட்டா செத்தாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும், ஏவாளுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். விசுவாசிகளுக்கு தெரியாத அநேக காரியங்கள் சாத்தான் படிச்சு வச்சிருக்கான். ஆனால் தான் சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். கவனிங்க, ஏவாள் தேவகுமார்த்தி, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட அவளுக்கு தெரியாது, இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஏன்னா பரலோகத்தில் பல ஆண்டுகள் அவன் கர்த்தரோடு கூட இருந்திருக்கான். எதை தேவன் முக்கியத்தில் வைத்திருக்கிறார், முதலிடத்தில் வைத்திருக்கிறார். பரலோகத்தை பரலோகமாக வைப்பது எது என்பது சாத்தானுக்கு நல்லா தெரியும். பரலோகத்தை பரலோகமாக வைப்பது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு வார்த்தையை தந்திருக்கிறார்னா, ஆண்டவர் நமக்கு நன்றி, எல்லாத்தையுமே தந்திருக்கீங்க. இப்போ என்ன தந்திருக்காருன்னு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்குது இல்லை. கவனிங்க, எல்லாவற்றையும் தந்து விட்டீர். எல்லாம் வார்த்தைக்குள்ள தான் வந்துச்சு. இந்த சூரியனும் சந்திரனும், இந்த மலைகளும் பறவைகளும் மீன்களும் எல்லாம் தேவ வார்த்தைக்குள்ள தான் என்ன செய்தது, உதித்தது, வந்தது. அந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கீங்களா? என்னை போல பணக்காரன் மேலே எவனுமே கிடையாது. இப்போ அவன் பணக்காரன் இவன் பணக்காரன் இப்படி பார்த்துட்டு இருக்குது இல்லை. நான் தான் பணக்காரன், நீ தான் என்னை இப்படி பார்க்கணும். அதனால கவனியுங்கள். ஆகவே உள்ள பாஸ்டர் போன வாரம் ஒரு உதாரணம் சொன்னாராம் பாருங்க, அதை வச்சு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒருத்தன் மடியில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் இருக்கோன்னு ஊராக காட்டிட்டு தான் செஞ்சானே பாருங்க. அவங்களுக்கு கிராமத்தையும் பார்த்தானா, என்ன என் மடிக்குள்ள என்ன வச்சிருக்கேன் கேட்டானா. இவன் சொன்னானா வெண்ணெய், அவன் சொன்னான் அட வெண்ணெய். மடிக்குள்ள வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்யை தேடி வச்சுட்டான். ஊரா அலைகிறான். அங்கே தெற்கு திருச்சிருக்காரோ, இங்கே உபாச ஜெபம் இருக்கோ, இந்த அம்மாட்ட போய் முழங்கால் போட்டால் என்னமோ சொல்லிடுவாங்களோ, அட வெண்ணெய். அது மேலே கவனிங்கள், உள்ள வார்த்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார், எவர் என்ன சொல்லுவார், தேவன் சொல்ல இருக்கிறார். அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. தேவன் சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், என்னை போல பணக்காரன் எவனுமே இல்லை. அதான் பைபிள்ல போட்டிருக்கு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்டவனே உனக்கு ஒப்பானவன் யார்? எல்லாரும் சொல்லுவோம், நான் இஸ்ரவேலன், நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் எவனுமே இல்லை. பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். நீர் அன்புள்ளவர், அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வார்த்தையை நீர் உம்மிடத்தில் வைத்துக் கொள்ளவில்லை,
அதை எங்களுக்கு தந்து விட்டீர், பூர்ணமாக தந்து விட்டீர் ஆண்டவரே. தகப்பனே, நம்முடைய அன்புக்காக நன்றி தெரிவிக்கிறோம். அன்றைக்கு உலகத்தை படைத்த வார்த்தை ஒரு நல்ல எதிர்காலத்தை மக்களுக்குள்ளே படைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுமாய் செய்ததற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.